பெருசு செத்து போயிட்டார்ல, பங்க பிடிச்ச ஆள் போற வழியா கொடு. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நாண்டுக்கு தொங்குங்க, இல்லைன்னா 4 வேலை என்ன தேடி தின்னுங்க. எங்க நடந்துக்கு திங்க சொல்ற? ஒரு செஞ்சத்து பொட்டை அடிக்கிற, அதுக்குள்ளேயே தட்டை வச்சுட்டீங்க. நீ போய் தின்னு. ஏன் புருஷன், ஏன் பொட்டு, ஏன் ஜோறு ஆவலிச்சு தின்னேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரா? 8 வயசு வரைக்கும் குண்டி கழுவ தெரியாத நாயி, நீ என்னதுக்கு என்ன கேள்வி கேட்கற? குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுங்க. முதல்ல என் கணக்க முடிய. எனக்கு டைம் சாச்சு. உனக்கு என்னடா கணக்கு? என்ன கணக்கா? கட்டி கொடுக்குறப்ப 25 பவுன் போடணும் தான் பேச்சு. இப்ப வெறும் 22 பவுன் தானே போட்டிருக்கீங்க. மிச்சம் 3 பவுன் அந்த அந்த இழுத்துக்கிறீங்க. அதுக்கு என்ன இருக்கா? 3 பவுன் தானே எடுத்துக்க. போட்ட 22 பவுன் கொண்டு கண்டு கண்ணில் காட்டிட்டு எப்ப வேணா எடுத்துக்க. எதுக்கு எதுக்கு காட்டணும்? நான் நகை இவளுக்கு தானே போட்டேன், அடுக்கு கடையில வைக்கிறதுக்காக போட்டேன். நீ அடுக்கு வச்சு வட்டிக்கு விட்டு வட்டச்சாராயமும் பன்னிக்கறி திங்கிறதுக்கு நான் என்ன என் பிள்ளைய கொடுத்து நகையை கொடுக்கணும்? அப்ப நான் மருமகத்தை கேட்க கூடாதா? உன் மகளை நீ தானே வச்சுக்க, எனக்கு வேணாம். என் மகளை நீ யாரா விட்டுட்டு போயிருக்க? அவன் எனக்கு கஞ்சி காட்டிக்கிட்டு இங்கனே இருக்கான். நீ எல்லாம் உனக்கு கையில பிடிச்சிட்டு தெரியும், அப்பதான் அவன் ஆரம்பம் தெரியும். பெரிய மனுஷனே நீ எல்லாம் ஒரு மருமகன் மரியாதை பேசிட்டு இருக்கு. என்ன இது கேட்க மாட்டேயா? பேசாம போடா. என்னையவே மரியாதை தான் பேசுவான். இது ஏன்டா நான் கேட்டுருக்க? கேள்வி பெத்தவங்க சொத்து பிள்ளைக்கு தாங்கிறது நடைமுறை. ஆருக்கும் எதையும் கொடுக்காம எல்லா சொத்தையும் நீ அனுபவிப்பியா? நான் கேட்கிறேன், உனக்கு என்னத்துக்கு இனிமேல 6 மாசத்துக்கு ஒரு வீடு கிடந்தா நாங்க யாராவது ஒருத்தர் கஞ்சி தண்ணி ஊத்த மாட்டோமா? செருப்ப பெற்று களை கஞ்சி குடிக்கலாம். ஆரத்தை ஆற கேக்குறத கொப்பை குடிச்சு புட்டு கூத்தியா வீட்டுல படுத்து கிடக்க. நான் பணியார சுட்டு கல்லு சமைந்து காய்கறி சமைந்து சீட்டை பிடிச்சி தவணைக்கு கொடுத்து சிறுக சிறுக சேர்த்து வச்சுட்டா. இது இருக்கிற சொத்தைய கொடுத்து விட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஜோட்டுக்காரி மாதிரி இந்த வாசல்ல நான் கைட்டு கட்டில ஓட்டு மருமக கிட்ட கஞ்சிக்கு கெஞ்சிட்டு இருந்தேன். தட்டு வாடி பயலுகளா, நான் சாகுற வரைக்கும் என் சொத்தை நான் மட்டுமே அனுபவித்தேன். என் இளவு செய்தி கேட்டா இந்த வீட்டுக்கு வாங்க, இந்த விளக்கமாறு பிச்சு போய் அன்னைக்கு அசிங்கப்பட்டு போனவங்க கிளவி நல்லது கெட்டது எதுக்கும் செதுக்க மாட்டோம்டா.